ஒரு ஆற்றில் விழுந்த தேவ நற்கருணையை 2 மீன்கள் கொண்டு வந்த அற்புதம். வலேன்சியா என்கிற ராஜ்யத்தில் அல்ஃபெரகா என்னும் ஊரில் இருந்த குருவானவர் மரண படுக்கையில் இருந்த ஒரு வியாதிக்காரனுக்கு தேவ நற்கருணை கொண்டு போகும்போது வழியில் இருந்த ஆற்றில் இறங்கி போகையில் அந்த இரவில் மழை அதிகம் பெய்ததால் அவர் அந்த தண்ணீரில் வழுக்கி விழுந்தார். தேவ நற்கருணை பாத்திரமும் தண்ணீரில் விழுந்து போயிற்று. இதனால் குருவானவர் மிகவும் கஷ்டப்பட்டார். தண்ணீருக்குள்ளே விழுந்த தேவ நற்கருணை பாத்திரத்தை எவ்வளவோ பிராயசையோடு தேடி பார்த்தும் காணாததினால் அவர் மிகவும் சங்கடப்பட்டு அந்த ஆற்றின் அருகிலிருந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இச்செய்தியை அறிவித்தார். அவர்கள் எல்லோரும் வந்து வலைகளை வீசி தேடினபோது திறந்த பாத்திரம் மட்டுமே அகப்பட்டது. அதற்குள்ளே இருந்த தேவ நற்கருணை காணாமற் போயிற்று. இதனால் அவர்கள் எல்லோரும் முன்பை விட அதிக துயரம் அடைந்தனர். இப்படி இருக்கையில் தண்ணீருக்குள்ளே இருந்த 2 மீன்கள் தலையெடுத்து வாய் திறந்து வெளியில் நீட்டின. நாக்கின் மேல் காணாமற் போன தேவ நற்கருணை இருக்கிறதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு குருவானவருக்கு அறிவித்தார்கள். அவர் திவ்ய பலிபூசை ஆயத்தத்தை அணிந்து தேவ நற்கருணை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தவுடனே அந்த ஆற்றின் நடுவில் இருந்த அந்த மீன்கள் கரையின் ஓரத்திற்கு வந்து தண்ணீரை விட்டு பூமியின் மேல் வாயை திறந்து கொண்டு நின்றன. குருவானவர் அந்த மீன்களுடைய நாக்கின் மேல் இருந்த தேவ நற்கருணை எடுத்து பார்க்கிற போது கொஞ்சமும் ஈரம் படாமல் இருப்பதைக் கண்டு அவரும் மற்ற எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். குருவானவர் தேவ நற்கருணையை பாத்திரத்துக்குள்ளே வைத்தவுடன் முன் சொல்லப்பட்ட மீன்கள் தண்ணீருக்குள்ளே போயின. கிறிஸ்தவர்களே, நீங்கள் இப்போது கேட்ட புதுமையில் மீன்கள் தங்கள் வாயில் தேவ நற்கருணை வந்தவுடன் தங்கள் தலையை தண்ணீரில் அமிழ்த்தாமல் தங்கள் வாயில் தேவ நற்கருணை இருக்கும் வரை தண்ணீரின் மேல் தலையை வைத்திருந்தன என்று கேட்டீர்களே. அவ்வாறு நீங்கள் தேவ நற்கருணை வாங்கின பிறகு இயேசுநாதர் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் மட்டுமாகிலும் உங்களுடைய நினைவு ஆராகிய இந்த உலகத்தின் பற்பல விசாரங்களுக்குள்ளே இறங்காமல் மேலான பக்தி விஷயங்களை நினைக்க வேண்டும்.